வணக்கம் கைஸ். இந்த வீடியோல எதை பார்க்கணும்னா, ஹலோ வணக்கம். இதுல எத்தனை பேர் டிரைவரா இருக்கீங்களா? எல்லாருக்குமே ஒரு வணக்கம். நானும் ஒரு டிரைவர் தான். இப்போ எத்தனை பேர் வண்டி ஓட்டும் போது நான் நல்லா ஓட்டுறேன், நான் ரொம்ப கம்மியான ஸ்பீட்ல ஓட்டுறேன், எனக்கு ஆக்சிடென்டே வந்ததில்லைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா நம்ம நல்லா ஓட்டினா நமக்கு நல்லதுதான். ரோட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மெதுவாக பொறுமையாக பார்த்து ஒவ்வொரு வளைவுகளிலையும் ஒவ்வொரு சிக்னலையும் பார்த்து ஓட்டினா நல்லது. ஆனா ஆக்சிடென்ட்கள் வருது. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கவன் நல்லா ஓட்டலையே. நம்ம எவ்வளவு நல்லா இருந்தாலும் நமக்கும் சாவு வருது. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கவன் நல்லா ஓட்டல. கண்டிப்பா எல்லாரும் நல்லா ஓட்டினா ஓரளவுக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாம நம்ம வண்டியை இயக்கலாம். இப்ப நான் ஒரு வீடியோ பாக்குறேன் பாருங்க. நல்லா தான் ஓட்டிருப்பான், ஏன்னா திடீர்னு சடன் பிரேக் அடிச்சிருப்பானா என்னன்னு தெரியல, பின்னாடி போய் சொருகி விட்டுட்டு இருக்கான். எவ்வளவு டேமேஜ் பாருங்க. அவசரமா சரக்கோலை கொண்டு சேர்க்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். இதெல்லாம் தூர தூக்கி போடுங்க. நமக்கும் வீட்டுல ஆள் இருக்காங்க, நம்மளை பார்த்துக்க ஒரு ஆள் இருக்காங்க. நம்ம வீட்டுல போய் சேரணும்னு ஒரு நம்பிக்கையில ஒரு பொறுமையா நீங்க சேஃப்டியா வண்டி ஓட்டுங்க. மழை டைம்ல கம்மியா சீட் பெல்ட் போட்டுருங்க. கரெக்டா டெயில் லேம்பு எரியுதான்னு செக் பண்ணுங்க. பைபாஸ்ல போகும்போது இதெல்லாம் கரெக்டா செக் பண்ணி ஒரு அளவுக்கு பைபாஸ்ல போகும்போது ரொம்ப பக்கத்துல போகாதீங்க. ரொம்ப ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் இடைவெளி விட்டுட்டு போங்க. தூக்கம் வந்தா கண்டிப்பா லாரிக்குன்னு தனி ரெஸ்ட் ஏரியா, டாய்லெட் எல்லாமே வச்சிருக்காங்க. அந்த இடத்துல போய் தூங்குங்க. தூங்கிட்டு வண்டி ஓட்டுங்க. கொஞ்சம் அசந்தா கூட இந்த மாதிரி சம்பவங்கள் எதிர்படலாம். இன்னும் நிறைய டிரைவர்கள் இதை மாதிரி இந்த வீடியோ பாருங்க. பார்த்து கொஞ்சம் வீட்டில் நமக்கும் ஆள்கள் இருக்காங்க, நம்ம வீட்டில் போய் சேரணும், சம்பாதிக்கணும் எண்ணத்தில் வண்டிகளை ஓட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் ஒரு ஷேர் பண்ணுங்க. எல்லா டிரைவர்களும் இதை கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க ரோட் சேஃப்டியை. நெக்ஸ்ட் டைம் வீடியோல பார்க்கலாம். பாய், நன்றி, வணக்கம்.